ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி காதர் பாட்ஷா தொடர்ந்த வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்தர், இது தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். நெல்லை மாவட்டம் பழவூர் கோவிலில் கடந்த 2005ஆம் ஆண்டு 13 ஐம்பொன் சிலைகள் கொள்ளை போயின. அதில் 6 சிலைகள் விருதுநகர் மாவட்டம் ஆலடிப்பட்டி விவசாய நிலத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்டன. இந்த சிலைகளை மீட்ட போலீஸ் அதிகாரிகள் சர்வதேச கும்பலுடன் கூட்டு சேர்த்து அவற்றை வெளிநாடுகளில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்திருப்பது கடந்த 2017ஆம் ஆண்டு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் தெரியவந்தது. அதன் அடிப்படையில் அவர் விசாரணை நடத்தி டிஎஸ்பி காதர் பாஷா உட்பட அதிகாரிகளை அதிரடியாக கைது செய்தார். பின்னர் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் காதர் பாஷா ஹைகோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் பழவூர் சிலை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய தீன தயாளனை தப்பிக்க வைப்பதற்காகவே ஐஜி பொன்மாணிக்கவேல் அவருடன் சேர்ந்து தன்னை பழிவாங்கும் நோக்கத்தில் பொய் வழக்கு பதிவு செய்தார் என்று இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக விரிவான அறிக்கையை சிபிஐ ஒரு அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தொடர்பாக தற்போது வழக்கு பதிவு செய்து பொன்மாணிக்கவேல் பெயரும் சேர்க்கப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பாக தற்போது சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்மாணிக்க வீட்டில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த விசாரணையை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.